Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.6ல செகண்ட் சம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட நார்மலோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதோட நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலரும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதிக்கலாம். அதாவது 12x + 3y minus 4z equal to 65. இதை இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறத நான் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸாக எடுக்கிறேன். அதாவது xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் டாட் 12i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k மைனஸ் 4k. ஸோ ஈக்குவல் டு 65. இப்படி ஏன் எழுதிக்கிறோன்னா இதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இதே தான் வரும். ஸோ 12 into x 12x 3 into y 3y மைனஸ் 4 into z 4z வரும். ஸோ இப்போ இந்த மொத்த டேர்மையும் நான் r வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ r வெக்டார் டாட் 12i ப்ளஸ் 3j மைனஸ் 4k ஈக்குவல் டு 65. ஸோ இதுதான் நம்மளுக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நம்ம என்ன ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா r வெக்டார் டாட் d வெக்டார் ஈக்குவல் டு q இந்த ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் எப்போ வரும்னா r வெக்டார் டாட் d கேப் ஈக்குவல் டு p இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரும்போது தான் இந்த பியோட வேல்யூ தான் லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர். ஸோ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்லேருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். இதுக்கும் வித்தியாசம் வெறும் இங்கே டி வெக்டார் இருக்குது, இங்கே டி கேப் இருக்குது. ஸோ இந்த டி வெக்டாரை டி கேப்பாக மாற்றுறதுக்கு இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் டி வெக்டாருங்கிறது ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 ஸ்கொயர். ஸோ இதுக்கு வேல்யூ எடுத்தோன்னா 144 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 169 வரும். 169 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ ரூட் 169ஓட வேல்யூ 13. இதுதான் மாடுலஸ் ஆஃப் டி. அப்போ டி கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் டி வெக்டார் பை மாட் ஆஃப் டி. அதாவது டி வெக்டார் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 12i ப்ளஸ் 3j மைனஸ் 4k. ஸோ இது டிவைடட் பை 13 தான் டி கேப். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், r வெக்டார் டாட் 12i ப்ளஸ் 3j மைனஸ் 4k கேப் தான் 65 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இதுக்கு பதிலாக நான் டி வெக்டாருக்கு பதிலாக டி கேப் போடணும்னா இது என்ன பண்ணால் போதும், டிவைடட் பை 13ன்னு போட்டால் போதும். ஸோ இந்த சைடும் அதே டிவைடட் பை 13 போடுறோம். ஏன்னா ரைட் லெஃப்ட் போத்துமே நம்ம டிவைடட் பை 13 போடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், r வெக்டார் டாட் 12i ப்ளஸ் 3j மைனஸ் 4k பை 13 ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா r கேப் டாட் இதோட வேல்யூ என்ன, டி r வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு p. ஸோ இதுதான் லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர். ஸோ லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் வேல்யூ என்ன, 5 யூனிட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இன்னொன்று ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த நார்மல். அதாவது இதோட டைரக்ஷன் கொசைன்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இதோட வேல்யூ பை இதோட வேல்யூ அவ்வளோதான். ஸோ 12 பை 13 3 பை 13 மைனஸ் 4 பை 13. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.